என்ற கான்செப்டில் இப்போ நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். இது எல்லாத்துக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. ஏன்னு கேட்டால், கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட, இல்லை அக்கா தங்கச்சியாக இருந்தால் கூட, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே பிரிஞ்சிடுவோம். பிரிஞ்சு அவங்கவுங்க வேலையை பார்த்து அவங்கவுங்க போயிடுவோம். திரும்ப எம்ப சந்திக்காங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி இது ஒரு உணர்ச்சிகரமான நிகழ்ச்சி, நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஏன்னு கேட்டால், நான் ஆரம்பத்தில் சென்னைக்கு சினிமாவில் வாய்ப்பு தேடி வரும்போது எனக்கு யாரையுமே தெரியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நண்பன் அறிமுகமான எனக்கு. அதை நண்பன் சொல்லக்கூடாது, உயிர் தோழன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரத்தமும் நகமும் சதையும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அன்பு நட்பு எங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னு கேட்டால், நான் பசிக்கும் நேரமெல்லாம், இல்லை பசி எடுக்காத நேரம் கூட, நீ சாப்பிடு, நீ ஃபைட்டராக போகிற, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு அவன்கிட்ட காசு இல்லாட்டா கூட அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கிட்டு என்னுடைய வயிறை நிரப்பி மனசை நிரப்பின ஒரு நண்பன். அவன் டான்ஸுக்கு ட்ரை பண்ணான், நான் ஃபைட்டுக்கு ட்ரை பண்ணேன். அவன் எப்போயுமே விஜிபியில் இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டான்ஸுக்கெலாம் போவான், என்னை கூட்டு போவான். கூட்டு போயிருக்கும்போது பார்க்கும்போது அவனுக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்து நானே அசந்திருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு நண்பன். அவனுக்கு எனக்கும் என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, நீ முதல்ல டான்ஸாக வரையா, இல்லை நான் முதல்ல ஃபைட்டராக வரணும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு போட்டி. நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் கூட ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்துச்சு. அதையும் மீறி எங்களுக்குள்ள நட்பு அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் ஒன்றா சினிமாவுக்கு போவோம், பீச்சில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், டைவ் அடிப்போம், டான்ஸ் ஆட போவோம், இப்படிலாம் இருந்தது. அவனுடைய ஒரு நல்ல பழக்கம் அப்படிங்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு கேட்டால், ஊர்லேருந்து வரும்போது காசு வாங்கிட்டு வருவான், பணம் வாங்கிட்டு வருவான். அவங்க ஊரில் வாங்கிட்டு இங்கே பாரிஸில் இறங்கி புதுசாக ஒரு சைக்கிள் வாங்குவான். அந்த சைக்கிளை கொண்டு இங்கே அவனும் நானும் அந்த சைக்கிளில் இந்த சென்னை ஏரியாவுக்குள்ளே சுத்தாத கம்பெனி கிடையாது, சுத்தாத சந்து பந்து கிடையாது, என்ன குறைஞ்ச விலையில் கொடுக்காத ஹோட்டல் கிடையாது, ஓசியாக கொடுக்குற டீ கிடையாது. இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் அவனும் நானும் சுற்றி இருக்கோம். அப்பேற்பட்ட நண்பன் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் ஊருக்கு போனவன் என்ன ஆனான்னா, எங்கே போனான்னே தெரியும். அதை நினைக்கும் போது உண்மையிலே என் கண் கலங்கும். ஏன்னு கேட்டால், என் வீட்டில் கூட அந்த அளவுக்கு சாப்பிட்டியா சாப்பிட்லையான்னு கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவன் ஊருக்கு போனால் கூட எனக்கு மணி ஆர்டர் பண்ணி வைப்பான், சாப்பிட்டு உடம்பை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு. அந்த அளவுக்கு அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான். அப்பேற்பட்ட நண்பன் இன்னைக்கு எங்கே இருக்கான், என்ன ஆனான் அப்படிங்கிற விவரமே இன்னைக்கு இன்னும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு நான் நடிகனாக இருந்தால் கூட யாரும் என்னை எங்கே வேணாலும் கண்டுபிடிக்கலாம். நான் அவன் ஊருக்கு போய் கூட அவனை கண்டுபிடிக்க முடியல. அப்பேற்பட்ட மனிதனை நண்பனை இன்னைக்கு என்னால் பார்க்க முடியலையே. சரி, பார்க்க முடியாட்டிலும் பரவாயில்ல, அவன் எங்கே இருக்கான்னு கூட தெரியலையே, தெரிஞ்சிருந்தா கூட நானே தேடி போய் கண்டுபிடிப்பேனே அப்படிங்கிற ஒரு ஆர்வம், அக்கறை எனக்கு இருந்தாலும், அப்பேற்பட்ட ஒரு நண்பனை நான் மிஸ் பண்ணிட்டேனே. என் கூட இருந்திருந்தா இன்னும் நான் ஒருபடி மேலே போயிருக்கலாமோ, இல்லை அவனும் என்னை விட பெரிய ஆளாக வந்திருப்பானோ அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும், ஒருவேளை நாங்கள் அடுத்த பிறவியில் எங்களுடைய ஆத்மாவோ, இல்லை அடுத்த பிறவியில் நாங்கள் அண்ணன் தம்பியாக பிறந்தாலோ, எங்களுக்கு மீண்டும் அந்த நட்பு புதுப்பிக்க வேணும், புதுப்பிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, நண்பா நீ எங்கே இருந்தாலும் என்றைக்குமே சாகும் வரை உன்னுடைய நினைவாக இந்த முத்துக்காலை. அவனுடைய பெயர் ராதாகிருஷ்ணன், சின்னமூரில் இருக்கான். இந்த பேட்டியை பார்த்ததுக்கு அப்புறமாவது எனக்கு ஒரு லெட்டரோ ஒரு ஃபோனோ போட்டான் அப்படின்னா எனக்கு இன்னும் 100 வருடம் வாழ்ந்த ஒரு சந்தோஷம் ஏற்படும். அப்படிப்பட்ட நண்பா, எங்கிருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளவும். உன்னை மிஸ் பண்ணதில் நானும் என்னுடைய லைஃப்பில் பாதியை இழந்துட்டனோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. அந்த ஏக்கத்தை பூர்த்தி பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை.